ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேலரி சாப்டரில் கிராஜுவிட்டி அதுக்கு ரிலேட்டடான எக்ஸம்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து கிராஜுவிட்டினா என்னென்னா, இது ஒரு வாலண்டியர் பேமெண்ட் மேட் பை த எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து இதை வந்து கொடுக்குறது அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரி. எதுக்குன்னா, அவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காருல, ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து அதை பாராட்டுறதுக்கு விதமாக ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, லம்பர் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை தான் கிராஜுவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நார்மல் டேஸில் வந்து இந்த கிராஜுவிட்டி வந்து சாதாரணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பிகம் ஏ நார்மல் பேமெண்ட். அதுக்கப்புறம் இதை வந்து கவர்ன் பண்ணுறது என்னென்னா, பேமெண்ட் ஆஃப் த கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது அல்லது இவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா கிராஜுவிட்டி இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வர்றது வந்து வழக்கமாயிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. இதை சொல்கிறது வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10. ஃபஸ்ட் வந்து கிராஜுவிட்டி வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஃபஸ்ட் வந்து டியூரிங் த சர்வீஸ், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அல்லது டெத் அப்போ கொடுக்கக்கூடியது. அதே டியூரிங் த சர்வீஸ்னால் ஃபுல்லி டேக்ஸபிள். டியூரிங் த சர்வீஸ் அப்போ கிராஜுவிட்டி வாங்கினோம்னா ஃபுல்லி டேக்ஸபிள். அதே ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்கினோம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், எங்களுக்கு வந்து எக்ஸம்டட். Received under the pension code or regulations applicable to the members of defense services, employee of the central government, members of civil services, local authority employees, etc. அவங்களுக்கெல்லாம் exempted, fully exempted. ரிமைனிங் இருப்பாங்களா, அதர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்களா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கெல்லாம் என்னென்னா ரெண்டாக பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து கிராஜுவிட்டி ஆக்டில் வந்து கவர் ஆகிருக்கா அந்த பேமெண்ட்டு, இல்லை அந்த பேமெண்ட் வந்து கிராஜுவிட்டி ஆக்டில் வந்து கவர் ஆகலையா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இது வந்து கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிருந்தால் என்னாகும், கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகலைன்னா என்னாகும்னா, ஃபஸ்ட்டு 2 இந்த 3 லிமிட்டில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் எக்ஸம்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சேம் இதுக்கும். பட் இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் 2க்கும் சேஞ்ச் ஆகும். கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிருந்தால் என்ன வரும், கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகலைன்னா என்ன வருங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து அந்த லீஸ்ட் ஆஃப் த 3 வந்து எக்ஸம்டட். அந்த லீஸ்ட் ஆஃப் த 3 என்னென்னா, ஃபஸ்ட் வந்து 20 lakh, 2 கேசஸ்லேயும் 20 lakh தான். செகண்ட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணாங்க அதை எடுத்துக்குவோம். தேர்டு வந்து கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிருந்தாங்கன்னா 15 days சேலரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ஆன் சேலரி ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ் ஆர் பார்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. இங்கே வந்து பார்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 monthsனால் இப்போ வந்து 7 years 7 monthsனால் 7 years 7 monthsன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து 8 months எடுத்துக்குவோம், 8 years எடுத்துக்குவோம். அது 6 months தாண்டி போயிட்டாலே அதை வந்து 1 year கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுதான் பார்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. நெக்ஸ்ட் வந்து 15 days சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கப்புறம் கீழே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 26. அப்போ என்ன வரும்னா 15 divided by 26, 15 divided by 26 இன்ட்டு அந்த லாஸ்ட் ட்ரான் சேலரினா அப்புறம் லாஸ்ட் மந்த் சேலரி எவ்வளவோ அது போட்டுக்கோ, லாஸ்ட் மந்த் சேலரி. அதுக்கப்புறம் இன்டோ கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் பார்ட் தர் ஆஃப் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். அது 6 months மேலே இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் அது கூட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதுவே கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகலைன்னா ஹாஃப் மந்த் சேலரி. அப்போ வந்து ஹாஃப் மந்த் சேலரினா 1 divided by 2 எடுத்துக்குவோம் இன்டூ சேலரி. இங்கே வந்து என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் 10 months சேலரி இது எடுத்துக்கணும். ஃபஸ்ட் வந்து 10 months சேலரியை வந்து ஆட் பண்ணணும், டிவைட் பை 10 போடணும், ஆவரேஜ் ஆஃப் 10 months சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே சேலரிங்கிறது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும், அதே கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகலைன்னா என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும். கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிருந்தால் சேலரிங்கிறது என்னென்னா பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் டிஆர்என்எஸ் அலவன்சஸ், இது 2 மட்டும்தான். டிஆர்என்எஸ் அலவன்சஸ் ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அதே கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகலைன்னா பேசிக் சேலரி எடுத்துக்குவோம். டிஆர்என்எஸ் சேலரி இஃப் ப்ரொவைடட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கமிஷன் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் எ ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவரில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து கமிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்குவோம். வெறும் கமிஷன் சொல்லியிருந்தால் அதை எடுத்துக்க மாட்டோம். மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சம்ஸ் பார்த்தா அவ்வளோதான். இந்த சம் கான்செப்ட் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவிட்டின்னு எடுத்துட்டோன்னா அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். சர்வீஸ் அப்போ வாங்குறாரா, சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட்டோ அல்லது டெத் அப்போ வாங்குறாரா அப்படின்னு பார்க்கணும். சர்வீஸ் அப்போ வாங்கினார்னா ஃபுல்லி டேக்ஸபிள்.
சர்வீஸ்க்கு அப்புறம் வாங்கினார்னா, அதே டெத்தோ ரிட்டையர்மெண்ட்டோ அப்போ வாங்கினார்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டடாக இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இங்கே சொல்லியிருக்கிற பென்ஷன் கோட், அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த டிஃபென்ஸ் சர்வீசஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் த சிவில் சர்வீசஸ், லோக்கல் அத்தாரிட்டி எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கெல்லாம் எக்ஸம்டட், ஃபுல்லாக எக்ஸம்டட். அதே அதர் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிருக்காங்களா, கவர் ஆகலையான்னு பார்க்கணும். கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிருந்தாங்கன்னா லீஸ்ட் ஆஃப் த 3 வந்து எக்ஸம்டட். என்னென்ன லீஸ்ட் ஆஃப் த 3னா 20 lakhs ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, அதுக்கப்புறம் 15 days சேலரி. இது வந்து நம்ம இந்த தியரியை படிக்காமல் ஈஸியாக படித்தோம்னா 15 divided by 26 into லாஸ்ட் அண்ட் சேலரி. இங்கே வந்து சேலரிங்கிறது என்னென்னு எடுத்துக்கோன்னா பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்சஸ் இன்டூ கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் 6 months மேலே இருந்துச்சுன்னா அது கூட இன்னொரு இயர் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து 8 years 8 months இருந்துச்சுன்னா அந்த 6 months மேலே போயிடுச்சுல. ஸோ 8 years + 1 year எடுத்துக்குவோம், 9 year எடுத்துக்குவோம். அதே கிராஜுவிட்டி ஆக்டில் கவரில் ஆகலைன்னா லீஸ்ட் 3 வந்து எக்ஸம்டட். லீஸ்ட் ஆஃப் த 3 வந்து கீழே இருக்கிறதுல 3 சொல்லியிருப்பாங்க, அதில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அது வந்து எக்ஸம்டட். ஃபஸ்ட்டு வந்து 20 lakhs, செகண்ட் வந்து கிராஜுவிட்டி ரிசீவ்டு, ஆக்சுவலாக அவ்வளோ கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறோமோ அது. தேர்டு வந்து ஹாஃப் மந்த் சேலரி, அப்படின்னா 1 divided by 2 into ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 10 months சேலரி. அதுக்கப்புறம் இன்டூ கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ். இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டோம். இங்கே வந்து சேலரி எது இன்க்ளூட் ஆகுனா பேசிக் சேலரி, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்சஸ் இஃப் ப்ரொவைடட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அதுக்கப்புறம் கமிஷன் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் ஏ ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். இப்போ வந்து கீழே எக்ஸ்ப்ளனேஷன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2 or more எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், சேம் இயரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 or more எம்ப்ளாயர்ஸ், அது வந்து அக்ரிகேட் அமௌண்ட் தான் எடுத்துக்கும். அந்த அக்ரிகேட் அமௌண்ட் வந்து 20 lakh வந்து எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. அதே ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வருது, டோட்டலாகவே 20 lakh தான். இதுக்கு முன்னால் கொடுத்தது வந்து அந்த 20 lakhலேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சேலரி அண்ட் இந்த மேனர் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஆஃப் த கேஸ் பேமெண்ட் ஆஃப் த கிராஜுவிட்டி நாட் கவர்டு ஃபார் டிட்டர்மினிங் த அமௌண்ட் ஆஃப் த ஆக்ஷன் கிராஜுவிட்டி. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்ஸ் 1010 வந்து போத் ரெஜிமில் வந்து ஆகும். நார்மல் ரெஜிமாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இது எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். Illustration 4. Mr. Ravi retired on 15/6/2023 after completions of 26 years 8 months and received gratuity of 15 lakh. At the time of retirement his salary was okay. Last month salary எவ்வளோனா 50,000. டியர்னஸ் அலவன்சஸ் எவ்வளோனா 10,000. ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து 60%. கமிஷன் வந்து 1% ஆஃப் த டர்ன் ஓவர். நெக்ஸ்ட் என்ன போனஸ் கொடுத்துருக்காங்க, அது இங்கே சம்மந்தமே கிடையாது. நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா டேக்ஸபிள் கிராஜுவிட்டி. நம்ம ஒரு சம் பார்க்கும்போது அப்போவே ப்ரொவிஷன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா தப்பு இல்லாமல் வரும். ஃபஸ்ட் வந்து ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸாக அண்ட் கவர் பை தான் பேமெண்ட் ஆஃப் த கிராஜுவிட்டி ஆக்ட். பேமெண்ட் ஆஃப் த கிராஜுவிட்டி ஆக்ட்னா லீஸ்ட் ஆஃப் த 3ல் எது கம்மியாக இருக்கும் அது வந்து எக்ஸம்டட். லீஸ்ட் ஆஃப் த 3னா ஃபஸ்ட்டு 20 lakh, அதுக்கப்புறம் ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 15 lakh. அதுக்கப்புறம் 15 divided by 26 into லாஸ்ட் ரன் சேலரி எவ்வளோ 50,000. அந்த லாஸ்ட் ரன் சேலரிங்கிறது 50,000 மட்டும் இல்லை, அந்த டியர்னஸ் அலவன்சஸும் சேர்ந்துடும். ஸோ 50,000 + 10,000 into completed year of services and part thereof in excess of 6 months. இங்கே வந்து 26 years 8 monthsனு இருக்குது. எக்ஸஸ் ஆஃப் 6 months இருக்கிறனால +1 26 + 1 வந்து 27 yearsஸாக எடுத்துக்குவோம். இதுதான் ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வரும். இதை வந்து பண்ணோன்னா இது வந்து எக்ஸம்டடாக இருக்கும். லீஸ்ட் ஆஃப் த 3 இதுதான் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணாருன்னா 15 lakh. அதுலேருந்து எதை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலான்னா லீஸ்ட் ஆஃப் த 3 ஃபஸ்ட் வந்து 20 lakh, அதுக்கப்புறம் 15 lakh, அதுக்கப்புறம் 15 divided by 26 into 60,000 into 27 அது வந்து 9,34,615 வருது. இதுதான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் எக்ஸம்டட். ரிமைனிங் டேக்ஸபிள் கிராஜுவிட்டி வந்து 5,65,385. அதே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் கவர்டு பை த பேமெண்ட் ஆஃப் த கிராஜுவிட்டி ஆக்ட். அப்போ வந்து அந்த தேர்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். தேர்ட் என்ன 1 divided by 2 into 10 months ஆவரேஜ் சேலரி. அப்போ வந்து 10 months ஆவரேஜ் சேலரினா 10 months சேலரி எடுத்துக்கும். அப்போ வந்து இங்கே எதில் அந்த 10 months சேலரிக்கு எடுத்துக்கோன்னா 50,000 எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் 10,000 ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டோம், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்கு மட்டும்தான் எடுத்துக்குவோம்.
ஸோ இதில் வந்து 6,000 மட்டும்தான் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டாக ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் அண்ட் டர்ன் ஓவர் அப்போ வந்து 1% ஆஃப் 1,20 lakhs அப்போ வந்து 1,20,000 வரும். 1,20,000 வந்து 1 இயர்க்கா நம்மளுக்கு வந்து 10 monthsக்கு தேவை. ஸோ டிவைடட் பை 12 இன்ட்டு 10 இது வந்து அவ்வளோதான். 50,000 இன்ட்டு 10 அதுக்கப்புறம் 10,000 இன்ட்டு 6 இன்ட்டு 60% இன்ட்டு 10 அப்போ வந்து 6,000 இன்ட்டு 10 வரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை 10 போட்டோம்னா ஆவரேஜ் கிடைக்கும் 1 டிவைடட் பை 2. இங்கே வந்து கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 26 எடுத்துக்கிறாங்க. எது லீஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். 15 lakh அதுக்கப்புறம் 20 lakh 8,58,000. ஸோ 8,58,000 தான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸம்ப்டடாக கிளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 1010. ரிமைனிங் டேக்ஸபிள் கிராஜுவிட்டி எவ்வளோனா 6,42,000. தேர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹீ இஸ் என் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஸோ அந்த 15 lakhையும் எக்ஸம்ப்டடாக கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 1010 வந்து 15 lakh ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து டேக்ஸபிள் கிராஜுவிட்டி வந்து நில். அவ்வளோதான் கிராஜுவிட்டி ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். இப்போ வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்யூ.